ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெய்லரிங் பிகைனர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக ப்ராப்ளம் சால்விங் டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி மார்க்கிங் சாக் கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணணும், அதில் இருக்கிற காமன் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ப்ளவுஸ் கட்டிங் கரெக்டாக இருந்தாலும் ஸ்டிச்சிங் சில பேருக்கு ராங்காக வரும். அது எதனால் அப்படின்னா, ப்ளவுஸில் பாருங்கள் லைன்ஸ் டைட்டாக இருக்கும், பட் நீங்கள் சாக் ரொம்ப திக்காக மார்க் பண்ணியிருப்பீங்க. அதனால் அந்த ஸ்டிச்சிங் லைனே சேஞ்ச் ஆகிடும். பாருங்கள், 1/2 இன்ச் அப்படின்றது 1 பாயிண்ட் கூட இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நெக்லேயோ ஷோல்டர்ஸ்லேயும் இருக்கும்போது ஒன்று ப்ளவுஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுக்கோ இல்லை லூஸாக ஆகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு நீங்கள் எப்போவுமே தின் எட்ஜஸ் உள்ள அந்த சாக்கை யூஸ் பண்ணுங்கள். ப்ரோக்கன் சாக்கை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க. சின்ன சின்ன உடஞ்சி போன சாக்கெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. செகண்டு, ரொம்ப லைட் ஹேண்டில் மார்க்கிங் பண்ணுங்கள். ரொம்ப ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணும்போது அங்கே ரொம்ப அழுத்தம் அதிகமாக இருக்கனால ரொம்பவே அது மார்க் டார்க்காக காட்டும், அதுவும் இல்லாமல் திக்காக காட்டும். ஸோ அங்கேயும் ஸ்டிச்சிங் லைன் மார்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ தேர்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா, நெக்கு ஆர்ம் ஹோல் பகுதியிலலாம் கர்வ் ஏரியா இருக்கு இல்லையா, அங்கே நீங்கள் சின்ன சின்ன மார்க் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கிற மாதிரி. ஸோ அங்கேயும் ஒரே கர்வில் 1 ஸ்ட்ரோக்லேயே நீங்கள் மார்க் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அந்த அளவு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அடுத்து ஃபோர்த் என்னென்னா, எதுக்கும் நீங்கள் போடும்போதே அந்த கிளாத் நீங்கள் டபுளாக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் 2 சைடும் சேமாக இருக்கும். ஒன்று ஏறி ஒன்று இறங்கி இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு கரெக்டாக அளவு இருக்காது, மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபிஃப்த்து என்ன அப்படின்னா, நீங்கள் பிஃபோர் ஸ்டிச் கரெக்ஷன் அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி சாக் லைன் எப்படி இருக்குது, ஸ்மூத்தாக இருக்கா, கரெக்டாக இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா அதை கரெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதை நீங்கள் 5 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் மார்க் பண்ணி செய்யும்போது ரொம்ப அழகாக நீட்டாக அந்த ப்ளவுஸும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸ்டிச்சிங் லைனும் மாறாமல் கரெக்டான அளவுலேயே நீங்கள் தைப்பீங்க. ஓகே, இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, டார்க்கான கிளாத்துக்கு லைட் கலர் சாக் யூஸ் பண்ணுங்கள், லைட் கலர் கிளாத்துக்கு டார்க் சாக் யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பெர்மனண்ட் சாக்கை அவாய்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் ஒரே வாஷில் போகிற மாதிரி இருந்த சாக்காக இருந்தால் ரொம்ப பெஸ்ட்டு, கஸ்டமருக்கும் அது ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ இந்த மார்க்கிங் சாக் டிப்ஸ் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் எது ரிலேட்டடாக உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் அந்த சம்மந்தமாக உங்களுக்கு நான் வீடியோஸ் போடுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.